ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Glory to God. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது வாசித்த சங்கீதம் 121 5வது வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காப்பார். இந்த உலகத்திலே நாம் பிறந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிப்போம். எத்தனையோ விதமான சோதனைகள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான போராட்டங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமானது மிக ஒரு கொடிய ஒரு தீய நோயினுடைய ஒரு ஆதிக்கம் ஒரு பக்கம், அதே வேளையிலே பொருளாதாரம் பயங்கரமான வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடு என்று சொன்னால் நம்முடைய நாடு இந்தியாவும் அதிலே ஒன்று. கடந்த நாளிலே நாம் அதை பார்க்கும் பொழுது GDP அது 23% குறைந்திருக்கிறதாக நாம் பார்த்தோம். டிவியில செய்தி வேளையிலே நாம் கவனித்தோம். இன்னும் பொருளாதார நெருக்கடி அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான வியாதி, அது ஒரு தொற்று, அது ஒரு கிருமியினுடைய கொடூரமான ஒரு தாக்குதல். ஒரு பக்கத்திலே கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோடு கூட ஒரு பக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல், நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதானே ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சொல்லி நமக்கு வேதத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை காப்பார். எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த விதமான கட்டுகளாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் என் தேவன் என்னை காத்து எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்துவார் என்று நாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் நினைச்ச வேண்டும், நாம் தொழுது கொள்ள வேண்டும். நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். காரணம், கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். உன்னை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். உனக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னும் பின்னும் நமக்கு அளிக்கிறார். அப்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நமக்கு பாதுகாப்பு அளிக்கிற கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி நாம் ஒரு 3 எதிலெல்லாம் நம்மை காப்பார் பாய்ந்து 3 பாய்ந்த நாம இப்போ பார்க்க போறோம். இதிலே நாம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமா தான் எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. இந்த சரீரம், நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் இந்த சரீரம் என்ன செய்யும்? ஜீவன் பிரிந்த உடனே இந்த சரீரம் என்ன செய்யும்? இங்கே மண்ணோடு மண்ணா போயிடும். நம்ம இதை என்னதான் சோப் போட்டு, என்னதான் ஷாம்பு போட்டு, என்னதான் செட் அடிச்சு நாம இத வச்சிருந்தாலும் மரணத்துக்கு பிறகு இது மண்ணோடு மண்ணாக, மண்ணுக்கு மண்ணாகவும், புழுதிக்கு புழுதியாகவும், சாம்பலுக்கு சாம்பலாகவும் சொல்லி நாங்க தான் சொல்லி என்ன செய்யறோம்? அடக்கம் பண்றோம். ஆனா இப்படி இந்த சரீரம் மரணத்துக்கு போயிடும். ஆனால் ஆத்துமா அதுதான் எங்க போய் சேரும்? பரலோகம் போய் சேரும். ஆத்தும ரட்சிப்பு தான் மிக மிக அவசியம். இந்த ஆத்துமாவை தான் நாம் நினைச்ச வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னார், சங்கீதம் 16:10 நான் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவை பாதாளத்திலே
விட்டுறாதரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணுவார். சங்கீதம் 16:10 எடுத்தவங்க வாசிங்க. Glory to God. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஒரு பரிசுத்தவானுடைய ஆத்துமாவினுடைய அழிவை நினைச்ச மாட்டாராம். அவரு பாதாளத்துல விடமாட்டீர் அப்படின்னு தாவீது உறுதியாக ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார், ஜெபிக்கிறார். இந்த ஆத்மாவானது பரலோகம் போய் சேரும், பாதாளத்துக்கு போக கூடாது. அதனாலதான் தாவீது இப்படி ஜெபிக்கிறார். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். காண ஒட்டீர்னா காண விடமாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 33:18 நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 33:18 நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்கள். அப்பொழுது அதுல என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆத்மாவை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சரீரத்துல பயங்கரமான ஒரு நோயினுடைய கொடூரம், அந்த கொடூரம் அவருக்கு தாங்க முடியாம அப்பப்ப அந்த வலியினால அவர் துடிப்பார். அதனால அவர் என்ன செய்தாரு, 3 தடவை ஜெபம் பண்ணாரு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாரு, அந்த வேதனைக்காக, அந்த நோய் குணமாவதற்கு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். ஆண்டவர் அருமையா அவருக்கு பதில் சொன்னார். நோய் குணமாயிடுச்சு போன்னு சொல்லல, என் கிருபை உனக்கு போதும். அப்ப அந்த கிருபைக்கு காத்திருக்கணும். நம்முடைய சரீரத்துல, எல்லாருடைய சரீரத்திலும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கும். ஏன்னா நாம இந்த மண் பாண்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மண்ணான அந்த உடம்ப ஆண்டவர் ஏற்கனவே மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த பாவத்தை கொண்டு வந்தது யாரு? சர்ப்பமாக யார் வந்தா? சாத்தான். அப்ப அந்த சர்ப்பமாகி அந்த சாத்தானுக்கு ஆண்டவர் ஒரு சாபம் கொடுத்தாரு, நீ மண்ணை தின்பாய் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? சரீரமும் ஆண்டவர் என்ன செய்தாரு? மனுஷனை செய்யும் போது மண்ணை எடுத்து குழைச்சி மண்ணாலதான் செய்தார் மனுஷனை. அப்படி செய்துட்டு தான் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சாத்தானுக்கு மண்ணை தின்பாய்ந்தாரு. அப்ப சாத்தான் மண்ணைத்தான் நக்கிக்கிட்டு இருக்கானா? இல்ல, இந்த மண்ணாகிய சரீரத்தை நக்கிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நோய், ஏதாவது ஒரு விதத்துல இந்த சாத்தானால நம்ம நினைச்சிடறோம், நம்முடைய சரீரத்தை நக்கி கொண்டு இருக்கிறான், மண்ணை தின்னு கொண்டு இருக்கிறான். இதுதான் வேதத்துடைய ஒரு ரகசியம். ஆண்டவர் கொடுத்த அந்த சாபம், அவன் பார்த்தான், உங்க சாபத்தையே நான் என்ன பண்றேன், இப்படி நான் என்ன பண்ணிடுறேன். அப்போ ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்மாவை நினைச்ச முடியாது, எந்த சாத்தானும் வந்து நினைச்ச முடியாது, டச் பண்ணவே முடியாது. அதுல சொல்லப்படுகிறது 33:18 நமக்கு பயந்து. அப்ப கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்படிதான் பைபிளை நீங்க வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகள் அப்படி வரும். அப்ப கர்த்தருக்கு பயந்து, நாம் கர்த்தருக்கு பயந்து பயத்தோடு கூட அவருடைய கிருபைக்கு, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமா. அப்ப ஆண்டவருடைய இந்த கிருபைக்கு நாம் காத்திருந்து ஜெபித்து, ஆண்டவரே உடைய கிருபை தாரும், உடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலே நாம நிற்கவும் முடியாது, வாழவும் முடியாது. அதனாலதான் ஒரு பக்தன் பாடினா, உங்க கிருபை இல்லாமல் என்னால நிற்க முடியாது,
உங்க கிருபை இல்லாம என்னாலே வாழ முடியாது. நான் நிற்கிறதும் உங்க கிருபைதான், நாம் வாழ்கிறதும் உங்க கிருபைதான் அப்படின்னு பார்த்தாரு. அப்போ நமக்கு உலகத்திலே ஆண்டுடைய கிருபை இல்லாமல் எழுச்ச முடியாது, வாழ முடியாது. ஆண்டுடைய கிருபை தான் நம்ம என்ன செய்யும், உயர்த்தும். ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு என்ன செய்யும், எல்லா வேலையிலும் சரி எல்லா காரியங்களிலும் சரி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப அவருடைய கிருபை இல்லாமல் நாம என்ன செய்ய முடியாது, உலகத்துல வாழ முடியாது. அதனாலதான் தன்னுடைய கிருபைக்கு நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் என்ன செய்கிறார், காக்கிறவராய் இருக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா 31:25, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? விடாய்த்த ஆத்மா களைத்து போய் இல்லைன்னா அப்படியே வேதனையில, என்ன நோயினுடைய கொடூரத்துல இல்ல பிரச்சனையின் கொடூரத்துல இந்த ஆத்மா என்ன செய்யும், விடாய்த்து போகும், களைத்து போகும், சோர்ந்து போகும். அப்ப இந்த ஆத்மா அப்படியே ஒரு வேதனையிலே காணப்படும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை, சில வீட்டுகள்ல எப்ப பார்த்தாலும் போராட்டம், சில காரியங்கள் சூழ்ந்து காணப்படுகிற சில காரியங்கள், அது நம்முடைய ஆத்மாவை சோர்வடைய பண்ணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி, அதை என்ன செய்வேன், அந்த களைப்பில் இருந்து, அந்த சோர்வில் இருந்து, அந்த விலகினத்திலிருந்து, அந்த ஆத்மாவின் துக்கத்தில் இருந்து, ஏதோ ஒரு வசனம் சொல்லுது, இந்த ஆத்மா சரீரத்தில் இருக்கும் மட்டும் அதற்கு வேதனை உண்டு. ஆத்மா சரீரத்தில் இருக்கும் மட்டும் அதற்கு வேதனை உண்டு. சில நேரத்தில் சில போன்ல ஒரு சவுண்ட் கேட்டது, எனக்கு ஜோமன சொல்லணும், அது சரீரத்தில் உள்ள வேதனை, அந்த நோயினாலே உள்ள வேதனை, அவர்கள் அழகு சத்தம் எல்லாம் அதுல கேட்டேன். அப்ப நான் ஜெபித்த ஜெபமே அதுதான், ஆண்டவரே இந்த ஆத்மா சரீரத்துக்கு இருக்கு மட்டும் அதுக்கு வேதனை இருக்கும் சொன்னீரே, இந்த வேதனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். அப்படிதான் ஜெபம் பண்ணேன். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். நல்லா தூங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல மறுநாள் காலையில எனக்கு போன் வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்ல நைட்டு எனக்கு போன் வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் நமக்கு விடுதலை தருகிறார். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தளர்ந்து போனேன் தொய்ந்த ஆத்மாவையும் என்னச்சுவேன், நிரப்புவேன். என்னத்தால நிரப்புவாரு? பலத்தால் நிரப்புவான். ஆத்மாவை நம்முடைய அபிஷேகத்தாலே நிரப்புவார். அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொண்டாலே ஆத்மா ஒரு புதிய பலனை பெறும். அதனாலதான் ஒவ்வொரு சண்டையும் பாடலிலே நீங்கள் கலந்து கொண்டால், பாடல் பாடும் பொழுது அந்த பாடலுடைய கருத்துக்களை நீங்க செய்யணும். கருத்துக்களை நீங்க மனதில் கொண்டு வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒவ்வொரு பாடலும் ஏனோ தானோ என்ற ஒரு பாடல் அல்ல. நாம் பாடுகிற ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு வரியிலும் உயிர் உண்டு, ஜீவன் உண்டு. அப்படித்தான் அந்த பாடல் ஒரு அபிஷேகம் நிறைந்த பாடல். அந்த பாடலோடு நம்முடைய ஆத்மா என்ன செய்கிறது, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. அப்ப நாம புதிய பலன் அடைகிறோம். இந்த ஆத்மா ஒரு உயிர் மீட்சி அடைகிறது. நம்முடைய சரீர சோர்வு பலகீனம் எல்லாம் சேர்ந்து இந்த ஆத்மா ஒரு அமைக்க வச்சிருக்கும். ஆனால் ஒரு விடுதலை நாம் பாடி துதித்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த விடுதலை நாயகனுடைய அபிஷேகம் நம் மேலே என்ன செய்கிறது, ஒரு புது பலனாக வந்து அடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அதே எரேமியா 31
14 நாம் பார்க்கும் பொழுது, ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஜனங்களுக்கு நன்மையினால் ஆசீர்வாதம். அதே வேளையிலே சொல்றாரு, ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்கள், அப்ப ஆசாரியர்கள் மட்டும் என்ன ஸ்பெஷல் ஒரு காரியம்? அதுதான் ஒரு உண்மை. ஆசாரியர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே இவர்களுக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும், சபைக்கு வருகிற ஜனங்கள் அவர்கள் திருப்தியாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டுமே, நீர் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாக கடந்து செல்ல வேண்டுமே, அவர்களை நீருடைய வார்த்தையினாலே போஷிக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஊழியக்காரர்கள் காத்திருப்பாங்க. அதுல என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? நான் ஆண்டவரை சொல்லுவேன், ஆண்டவரே நீர் உடைய வார்த்தையினாலே என்னை போஷியும், என்னை போஷியும், என்னை திருப்தியாக போஷியும். அந்த போஷிப்பிலிருந்து நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்? அந்த வார்த்தையை கொடுத்து அப்படியாக அவர்களும் அந்த போஷிப்பின் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அதான் என்னை போஷியும். அதுல ஆண்டவர் வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஆண்டவர் வார்த்தைகளை போட்டுக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் அந்த செய்தியை எனக்கு தந்து எனக்கு கொடுத்த அந்த செய்தியை தான் உங்களுக்கு அருள தேவன் கிருபை செய்கிறார். ஒரு அலையில வச்சிருவோமா? அதனாலதான் ஆசாரிய ஆத்மா பூரிப்பாக வரணும். அந்த வசனம் என் கூட பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வசனத்தாலே என் ஆத்மாவை பூரிப்பாக்குவா. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் நினைச்சுவார்கள், அவர் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாக தங்கதாய் அந்த வார்த்தையை ஊழியக்காரன் மூலமாக என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் வாசித்த அந்த சங்கீதம் 33:19 நான் வாசிக்கும் பொழுது அதிலே நாம் பார்க்கிறோம். 33:19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிரும். இப்போ ஆத்மாவை காத்தவர் இன்னொன்று சொல்ற, எனது பஞ்சத்திலே அவர்களை காக்கிறவர், பஞ்சத்திலே உங்களை காக்கிறவர். பஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பஞ்சம்? யோசிச்சு பாருங்க. வந்தது இந்த லாக்டவுன் நாட்கள், எல்லாரும் வேலை இல்லாம வீட்டிலே முடங்கி கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்டே ஒரு பெரிய ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வந்தது. ஆனா லேட்டா அந்த காரியத்தை அவங்க செய்தாங்க. கொஞ்சம் முந்தி செய்திருக்கணும், லேட்டா செய்தாங்க. ஏன்னா முந்தி அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. அந்த ப்ரோக்ராமுக்காக அவங்க என்ன செய்தாங்க? லேட் பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக மக்களை தயார்பட, ஏன்னா மக்களை தான் முடங்க போறாங்க, மக்களுடைய வருமானம் முடங்க போகிறது. ஆனா அவங்க என்ன செய்யல, அதெல்லாம் செய்யல. நல்லா யோசிக்கணும். ஆனால் அந்த அது அப்பொழுது முடங்கி விட்டார்கள். உங்களெல்லாம் எல்லாரையும் என்ன செய்தாரு? நம்ம அனைவரையுமே என்ன செய்தாங்க? முடக்கிட்டாங்க. வீட்டிலே முடக்கிட்டாங்க. என்ன வீட்டில் முடக்கினா இப்ப என்ன ஆகும்? டெய்லி வருமானம் உள்ளவர்கள், வார வருமானம் உள்ளவர்கள், மாத வருமானம் உள்ளவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் என்னதில்லை, வருமானம் இல்லாமல் ஒரு பஞ்சம் வந்ததா இல்லையா? ஆனாலும் கூட கர்த்தர் சொல்கிறார், பஞ்சத்திலே உங்களை உயிரோடே காக்கிறவர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த பஞ்சத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், நம்மை என்ன செய்தார்? காத்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். முக்கியமாக நம்முடைய உடல் தேவையை சந்தித்தார். ஒரு அலையில சொல்லுமா, அந்த தொற்றானது நம்மை தாக்காதபடி கர்த்தர் காத்தாரே, அது ஒரு பெரிய கிருபை தானே. அல்லேலூயா. ஒரு பஞ்ச நேரத்துல நாம பசி இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார். நீங்க சோத்ரம், நாம 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9 - 16 வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம்
9 to 16 வரை உள்ள அந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, அந்த நாளிலே எலியா வாழ்ந்த அந்த நாள், எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். 1வது வசனத்திலே 17:1 வாசிக்கும் பொழுது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பஞ்சம், இந்த பஞ்சத்தையே, வரப்போகிற பஞ்சத்தை, இல்லை என்றால் அந்த பஞ்சம் வருவதற்கு யார் காரணம்? எலியா வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரு காரணம். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவன் சொல்லுகிறான். காரணம் என்ன? அந்த ஆகாபின் நாளிலே அவ்வளவு பொல்லாப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த பொல்லாப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது, இப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியாவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆகாபை பார்த்தே பேசுகிறார். எனது பனியும் மழையும் இந்த வருஷத்துல என்ன செய்யும்? பெய்யாமல் இருக்க முடியும். பனியும் பெய்யல, மழையும் பெய்யல, ஒரு துளிர் கூட விடாது. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எந்த ஊழியக்காரனை கொண்டு சொன்னாரோ அவரும் அந்த உலகத்துல தான் வாழலாம். இப்ப என்ன கொண்டு ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா, நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்தை நான் சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்னை கொண்டு இதை சொல்லு என்று சொல்லும் பொழுது நான் அதை சொல்லுகிறேன் என்றால், அந்த உலகத்துல தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப எனக்கும் சேர்த்து அந்த பஞ்சம் இல்லையா? ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு பேசுறபடினாலே அந்த திஸ்பியனாகிய எலியாவை அவர் முதல்ல என்ன செய்கிறார்? கேரி தாற்றண்டையிலே போய் இரு அப்படிங்கிறார். எங்க? கேரி தாற்றண்டையில. நான் உனக்கு ஒரு காகத்தை உன்னை போஷிப்பேன்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு ஊழியக்காரன். இந்த பஞ்ச காலத்துல நீங்க எல்லாரும் நீங்க எப்படி இருந்தீங்க? ஆனா என்னையும் உங்களோடு கூட வைத்திருந்தார். என்ன நீங்கள்லாம் ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கேட்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை விசாரித்துக் கொண்டே இருந்தார். அவ்வப்பொழுது யாராவது வருவாங்க, ஐயா இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் தாண்டி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சபையில் இருந்தல்ல, சபைக்கு வெளியிலிருந்து போஷித்தார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர். நீங்க நினைக்காட்டாலும் என் ஆண்டவர் என்னை நினைத்துக் கொண்டே இருந்தார். அப்படித்தான் ஆண்டவர் சொன்னாரு, காகத்தை கொண்டு உன்னை போஷிப்பேன், காகத்தை கொண்டு உன்னை போஷிப்பேன். 3வது வசனம் பாருங்க, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாட்டையில் ஒளித்துக் கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் அங்க ஆற்றண்டையில போய் இருந்தான். 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, எப்படி வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடிய காலத்திலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் என்ன போஷித்தார், என்னையும் அப்படிதான் போஷித்தார். அதே வேளையில அந்த ஆற்று தண்ணீர் வத்திட்டு கையிருப்புலாம் போயிடுச்சு. கையிருப்புலாம் போயிடுச்சு. இப்ப கையிருப்புலாம் போன ஒரு பாட்டு என்ன பண்ணுவாரு? அப்பதான் சொல்ற 1வது வசனம், நீ எடுத்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு நீ போ, அங்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளை இடுகிறேன், உன்னை பராமரிக்கும்படி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் செலக்ட் பண்றது பாருங்க, ஒரு பெரிய ஒரு பணக்காரங்க இருக்கு, அங்க போ, உனக்கு கொளுத்த கண்டுகுட்டி அடிச்சு உனக்கு சாப்பாடு போடுவான்னு சொல்லல. எப்படி சொன்னாரு? ஹலோ, என்ன சொன்னாரு? நீ சாரிபாத் ஊருக்கு போ, ஒரு விதவை இருக்கா, அவளை கொண்டு உன்னை பராமரிப்பேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. போறாரு, சாரிபாத் ஊருக்கு போறாரு. ஆண்டவர் சொன்ன அந்த விதவை என்ன பண்றா? கேட்கலாம், அம்மா அப்படின்னா, நானே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிட்டு 2 விறகு பொறுக்கி தின்னுட்டு சாவலாம்னு இருக்கேன். பாருங்க நிலைமை பாருங்க. ஹலோ,
இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐயோ எனக்கு வருமானம் கம்மியா இருக்கு, நானே இதை வச்சுக்கிட்டு அதை அடைக்கணும் இதை அடைக்கணும் இப்படி இருக்கணும், இதுல இருக்க நான் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்க முடியும், ஒரு தசம்பாவம் போடுன்னு சொல்றாரு. ஆனால் நடந்ததை பார்க்க வேதத்தில் உள்ள ஒரு உண்மை சம்பவம் தான் இது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த விதவையை கொண்டுதான், அந்த விதவையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இப்ப பிளஸிங்ல ஆசீர்வதிக்கிறார். 12வது வசனம் வாசிங்க, 11-12. 10 வாசிங்க, 10, 11, 12. அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இப்ப அவ தண்ணியை தான் முதல்ல கேட்டான். தண்ணி கேட்டா எல்லாரும் கொடுத்துருவாங்க, என்னதான் இருந்தாலும் சரி நம்ம குடிக்கிற தண்ணியில ஒரு கிளாஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவன் தண்ணி கொண்டு வாங்கின உடனே சரி சொல்லிட்டு அவன் திரும்பி இப்படி திரும்புறான். அவன் பழையபடி அந்த வருஷம் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. வெறும் தண்ணியை மட்டும் கொடுக்காதம்மா, கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா அப்படின்னு. ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படிதான் கேட்கிறாரு, வாங்கிட்டு இருக்கிற அந்த கொஞ்சத்துல நீ என்ன செய், கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு கொடு. உன் தரித்திரம் ஒண்ணை விட்டு போடு, உங்ககிட்ட இருக்க பீடம் ஒண்ணை விட்டு ஒழியட்டும் அப்படின்னு தான் கர்த்தர் வாங்கிட்ட கேட்கிறாரு. ஆனா நான் என்னத்துக்கு கொடுக்கணும்? இவங்க சிலவங்கெல்லாம் என்னது, மாசம் கார்ல போறாரு, கர்த்தர் எனக்கு காரை கொடுத்தா நான் கார்ல போறேன், கர்த்தர் எனக்கு ஒரு பிளைட் கொடுத்தா பிளைட்ல போவேன். அது உங்களுக்கு நிறைய பேர் அப்படித்தான் இது பண்றாங்க. நீ கொடுப்பது யாருக்கு? பிளஸிங் யாருக்கு? பிளஸிங் கொடுப்பது யாரு? இதைத்தான் நீ யோசிக்க. சிலவங்க அப்படியே இல்லை, சிலவங்களுடைய எண்ணங்கள் மனுஷனுக்கு கொடுப்பது மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. அந்த காணிக்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். அந்த கொஞ்சம் அப்பம் தான், அதுக்கு அவ என்ன பதில் சொல்றா தெரியுமா? அதற்கு அவள் 12வது வசனம், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் கூட இல்லை என்று உம்முடைய தேவனாய், உம்முடைய தேவன் உங்க கடவுளை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு அவ ஒரு கோடு போட்டுட்டான். இப்போ இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு தான் நான் அந்த 2 விறகு போடுகிறேன். சிலவங்க நானே அந்த வருமானத்துல செத்து செத்து பிழைங்க, ஒவ்வொரு கடனா அடைச்சிக்கிட்டு. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உன் சம்பளம் மொத்தத்தையுமா கேட்கிறாரு? 10 ரூபாயில 1 ரூபாய் கேட்கிறாரு. நீ 10 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணா 1 ரூபாய் ஆண்டவருக்கு கொடு, 9 நீ சாப்பிடுப்பா, நான் அதை பிளஸ் பண்ணி தரேன், 9 100ஆக மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது புரிஞ்சுக்கிறது கிடையாது, யாருமே புரியுறது கிடையாது. சிலவங்க கோபத்துல கடன் கேட்டுட்டு கடனை திருப்பி கேட்டா அந்த என்னது உடனே கடனை திருப்பி கேட்டா தசம்பாத்தியா நிப்பாட்டிடுறது, அப்படி நிப்பாட்டக்கூடிய இருக்க. அதனால தன்னுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, எலியா சொல்லுகிறான், நீ பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். உங்களுடைய காணிக்கை அந்த தேவனுடைய ஆலயத்திலே என்ன செய்யப்படுகிறது? அது இருக்கிறது. அந்த ஆலயத்திலே உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும்.
அந்த ஆலயத்தில் நீ பொக்கிஷத்தை நீ சேர்த்து வைக்கிறாய் என்பதை நீ நினைத்தால் உனக்கு அதனுடைய பிரதிபலனை ஆண்டவர் தருவான். இதுதான் ஆண்டவர் சொல்கிறது. முதல்ல எனக்கு கொஞ்சம் கொடு. ஊழியக்காரன் கேட்டான், இப்போ அவ நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகவில்லை, இவருக்கும் கொஞ்சம் கொடுப்போமே, அதுக்கு பிறகு அவரும் சேர்ந்து நம்ம கூட சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுக்க ஆரம்பிக்க. 14வது வசனம். பாருங்க, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு அவளை ஒரு பிளஸிங் கொடுத்தான். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு சின்ன அடையை எனக்கு கொடுத்துட்டு நீயும் உன் பிள்ளையும் சாப்பிடுங்க. பாருங்க, அதே வசனத்துல 16வது அதே அதிகாரத்துல 16வது அதிகாரம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியா அந்த ஸ்திரீ, சரி அது வேண்டாம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எலியாவின் சொற்படியே அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்க, பஞ்ச காலம் முழுவதும் போஷித்தான். அவன் கேட்டது ஒரே ஒரு சின்ன ஆடை தான். இப்போ அந்த குடும்பமே சந்தோஷமாக சாப்பிட்டா. ஒவ்வொரு தடவை ஒரு வீட்டுக்கு போனேன். இந்த டிப்போக்கு எதிர உள்ள ஊர், அது என்னது, கதிரண்ணாபாளையமா, கதிரண்ணாபாளையம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த ரோடு போய் அப்படி சேர்ற இடத்துல ஒரு வீடு. அந்த வீட்டுல ஒரு வயதான ஒரு அம்மா, அவங்க மகா, அவங்களுக்கு மகா, அவங்க மகா. இதுல அந்த வயதான அம்மாவும் விதவை, அவங்க மகளாகி அந்த அம்மாவும் விதவை, அவங்க மகளும் விதவை. அதுக்கு அடுத்த மகா புருஷனை விட்டு பிரிந்து இருக்கா. அவளுக்கு 2 குழந்தைகள். நான் வீட்டுல கால் வைக்கும் பொழுது வீட்டுல எல்லாரும் அப்படியே ரொம்ப தூக்கத்தோட இருக்கிறாங்க. அவங்க உள்ளத்தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் உள்ள போய் உட்கார்ந்த உடனே, அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்ச உடனே அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், யாரும் முந்தி சாகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு. அப்பதான் டப்பு டப்புன்னு ஒவ்வொரு வாயும் இப்ப திறக்க ஆரம்பிச்சு. யாரும் முந்தி சாகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய என்ன ஓட்டங்கள் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு. நான் போய் பார்த்தா 5 நிமிஷம் யாருமே பேசல. நான் கேட்டது ஒரு வார்த்தையில. இப்ப அந்த அம்மா பெரியம்மா சொன்னாங்க, நான் முதல்ல பேருதையா அப்படின்னாங்க. அதுக்கடுத்த அம்மா, நானும் இருந்த என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. 3வது அவங்களும் இப்ப வாயை தருவாங்க. நான் சொன்னேன், யாருமே சாக வேண்டாம், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இதை செய்யவா, அவங்க இதை செய்யவா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எனது வித்தியாசமான எண்ணோட்டத்தோடு, நான் இவ செய்து வச்சு இவ சாப்பிடணுமா, இல்ல யான் காசு போட்டு இது வாங்கி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுக்குள்ள ஒரு தாயுடைய பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, அதுக்கடுத்த பிள்ளை, பேர பிள்ளை, இப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப கடைசியினுடைய அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? ஆண்டவர் என் கூட இருந்து பேச ஆரம்பித்தார். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை கேட்டப்போ அவர் சொன்னாரு, நீ வாயத்திறந்து அவங்களோட முதல்ல சமானம் பேச, நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். அப்ப நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். அவங்களுடைய மன ஓட்டத்தை எல்லாத்தையும் உடைச்சு அவங்களை இப்ப என்ன பண்ணேன், இதுல நீங்க எல்லாருமே ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளை. ஆனா உங்களுக்கு இப்போ யாருமே கிடையாது, நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல். நீங்களே இப்படி இருந்தா இப்படி இருக்கலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஆண்டவர் சொன்னாரு, உன் பாக்கெட்ல இருக்க காசை எடுத்து கொடு அப்படின்னாரு. என்கிட்ட 100 ரூபாய் கொடு அப்படின்னாரு. கொடுத்தேன். கொடுத்த உடனே என்ன பண்ண, பக்கத்துல ரேஷன் கடை, அவங்க வீட்டுக்கு அடுத்தது ரேஷன் கடை, போய் அரிசி வாங்குங்க, எண்ணெய் வாங்குங்க, உடனே நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு, நாளையில இருந்து உங்களுடைய குடும்பம் வெகுவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள மன போயிடும்.
இப்ப நீங்க முதல்ல இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு ரூபாய் கொடுத்தேன். முதல்ல வாங்க மாட்டேன்னாங்க, பிற வாங்கிட்டாங்க. ஒரு 10-20 நாள் கழிச்சு பழைய ஒரு நாள் அங்க போறேன். அந்த வீட்டு வாசல்ல அப்படி கால் வைங்க, சுத்தி அப்படியே உட்கார்ந்து தட்டுல பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. கம்ம கம்மன்னு சாம்பார் வாசன். எனக்கு அப்படியே மூக்க துளைக்குது. எனக்கே அந்த நேரத்தில் பசி வர ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு வாசன். உடனே அவங்கள அப்படியே இருங்க, யாரும் என்ன வச்சு நீங்க என்ன செய்யுங்க, தட்டு எடுத்து ஓடிடாங்க, அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க, 10 நிமிஷம் விட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ரைட்ஸ்ல போய் அங்க போனாங்க. அந்த லாஸ்ட்ல கார்பெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த அங்க ஒரு சில குடும்பத்துல போய் நான் ஜெபம் பண்ண போவேன். விசுவாசிகள் அங்க போய் அவங்க வீடெல்லாம் விசிட் பண்ணிட்டு லாஸ்டா பழையபடி உங்க வீட்டுக்கு வந்து எதுக்காக இப்படி சொல்ல வரேன்னு சொன்னா, சில வேளைகளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசி அவங்களுக்கு நீ என்ன செய்வோம் கையில இருந்து கொடு அப்படிப்பாங்க. அப்படி நாங்க கொடுத்தா அது இன்னும் ஆசீர்வாதம். நாங்க பழையபடி பார்க்கும்போது பார்த்தீங்களா எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்து அப்படியே மணமணக்கும் சாம்பார் மணமெல்லாம் சில நேரம் உங்களுக்கு தெரியும், அப்படியே என்னதையும் வீடே தூக்கும். மட்டன் வாசனை தான் தூக்கும்னு நினைக்கிறாங்க, சாம்பார் வாசனையே தூக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படினாலே அதை நான் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு காரியமும் அனுபவமாக நான் சொல்லக்கூடிய காரியம். நான் கொடுப்பது கொஞ்சம் தான். நான் 100 ரூபாய் கொடுத்தோன்னு அந்த குடும்பம் அந்த 100 ரூபாயில வாழ்ந்துருமா? இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னது அந்த 100 எத்தனையாக ஆசீர்வதிக்கிறார். அதுதான். அப்படிதான் ஆண்டவரும் கேட்கிறார் உங்ககிட்ட. நீங்க கொடுக்கக்கூடிய உங்களுடைய அர்ப்பணிப்பு அது ஆண்டவருக்கு பிரியமானது. அதை நீங்க செலுத்தணும் அப்படிங்கிறது ஆண்டவர்களுடைய காரியம். இந்த ஊழியக்காரன் அப்படிதான் போஷிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்ச காலம் என்பது நீங்க ஈசாக்குடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது. அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு அந்த நாட்கள்ல அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஊருக்கு போக சொல்றாரு. அந்த ஊர்ல இந்த ஈசாக்கு இருக்கிறான். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 12ஆவது வசனத்துல 26:12 நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் போய் உட்கார்ந்ததுனால அந்த ஊர்ல அவன் விதைக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கிறார். வேலையில சொல்லுவோமா, ஆண்டவர் சொல்லுகிறபடி நீ செய்தான். நீ அங்க போற சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பாரி போனா கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுவேன் முடியாது. அவர் இப்போ நீ இப்போல ஃபாரின் உனக்கு ஃபிளைட்டே கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற தேசத்திலே நீ இருந்தால், சொல்லுகிற இடத்திலே நீ இருந்தால், உன் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மூன்றாவது கடைசியாக யூதா 24-25 யூதா ஒரே சொன்னா அந்த யூதாவின் புத்தகத்திலே யூதாவின் அந்த யூதா நிருபத்திலே 24-25 வசனத்தை வாசிங்க. வலுவாதபடி வெளிப்படுத்தலுக்கு முன்ன ரெவலேஷனுக்கு முந்தின அதிகாரம். வலுவாதபடி உன்னை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவளாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்படி அப்படின்னு சொல்லப்படுகிறார். பிள்ளைகளே, உங்களை காக்க கடைசி மட்டும் காக்க எபிரேயர் 7:25 சொல்லுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று அந்த வேதவசனை வாசிக்கலாம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். முற்றுமுடிய கடைசி மட்டும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல அநேக காரியங்களை நாம பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறோம். கல்யாணமான புதுசுல
புருஷன் பொண்டாட்டி பார்த்து சொல்லுவான், பொண்டாட்டி புருஷனை பார்த்து, ஐயோ நீ இல்லாம நான் இல்லையா அப்படின்பா. அவன் உன்னை விட்ட எனக்கு வேற யாரு, நீதான் எனக்கு எல்லாமா. இப்ப உள்ள காலத்துல மறுநாளே ஓடிடுறாங்க, மறுநாளே பெற்றிருந்தாங்க. இன்னும் நல்லா சொல்ல போனா ஒரு வாரத்துக்குள்ள புருஷன் தெரியல பொண்டாட்டி கள்ள போட்டு கொண்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வந்துடுது, ஒவ்வொரு நியூஸ்லையும் பாருங்க. ஆனால் கடைசி மட்டும் காக்கிற கர்த்தர் இந்த தேவன், என்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் கடைசி முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, கடைசி மட்டும் காக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். நம்மை கைவிடாது காக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை ஒரு குறைவில்லாமல் நம்மை வழிநடத்த வல்லமுள்ள கர்த்தர் நமக்கு இருக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையந்தும் முடிய நடத்தி வருவார். அல்லேலூயா. இதை நினைத்து நான் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். உங்களில் நற்கிரியை தொடங்கி, எப்பொழுது உன்னை உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரோ, உன் பாவ வாழ்க்கையில் இருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு வந்தாரோ, அந்த நாளில் இருந்து கிறிஸ்துவின் நாள், இயேசு கிறிஸ்துவின் நாள், அதுதான் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாள், இந்த உலகத்தின் முடிவு நாள், அது வரையும் என்ன செய்வாராம், முடிய நடத்தி வருவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிட்டோமா, ஆண்டவர் நம்ம எப்படி எல்லாம் பாதுகாப்பாரான்னு சொல்லிட்டு ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயா 46 4வது வசனத்தை நம்ம வாசம் சொன்னா, அங்கு வேத வசனம் எப்படி சொல்லு பாருங்க, நான் உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் தான் சொல்றாரு, உன்னை எப்படி முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன்னு சொல்றாரு. நான் அப்படி செய்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கு முதிர் வயதானவர்கள், என்ன போல நர வயது உள்ளவர்கள் எல்லோரையும் இதுவரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மேலும் நான் ஏற்றுவேன். இனி வரக்கூடியவர்கள், இனி முதிர் வயது அடையக்கூடியவர்கள், நரைமுடியோடு காணப்படுபவர்கள் என்று அதற்கு அப்படியும் அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம். இனிமேலும் நான் ஏற்றுவேன். ஏற்கனவே சுமந்தவர்களையும், ஏற்கனவே நான் தாங்கினவர்களையும், ஏற்கனவே நான் வழிநடத்தினவர்களையும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன், உங்கள் எல்லோரையும் நான் அப்படி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. எங்க சத்தம் வாய் தள்ளி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை காக்கிறவர். விசுவாசத்தோட சொல்லுங்க, எங்க சத்தமே இல்ல, கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னை காக்கிறவர். அல்லேலூயா. ஆம், நம்முடைய வியாதியிலும் வறுமையிலும் நம்முடைய ஆத்மாவை காத்து நமக்கு ரட்சிப்பு தந்து நம்மை கைவிடாது காக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அவருக்கே உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா. ஆம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.